அந்த படம் வந்து பாஜக ஆதரவு படம் அப்படிங்கிறத இப்போ எதை வச்சு சொல்றேன்னா, இவங்க இந்த பாரத் மாதா கி ஜெய், இந்த வந்தே மாதரம் இதை வச்சு தான் அவங்க ஓட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த படத்துல முதல் சீனே அந்த பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு தான் மாதவன் சொல்றாரு. அதை சொல்ல விடாம பாகிஸ்தான் தடுக்கிற மாதிரி, அது பாரத் மாதா கி ஜெயும் வெர்சஸ் பாகிஸ்தான்ங்கிற மாதிரி. எதையெல்லாம் பாகிஸ்தான் எதிர்பார்க்கறது வெறுப்பாக்குறது விவஸ்தையே அவங்களுக்கு கிடையாது. உள்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எதையும் பேசிவிடக்கூடாது என்பதற்காக பாகிஸ்தான் எதிர்ப்பு, முஸ்லீம் எதிர்ப்பை வந்து விதைத்துக் கொண்டே இருப்பாங்க. இந்த படத்தை பார்க்கின்ற ஒரு முஸ்லீம் சிறுவன் கூட ஒரு முஸ்லீம்கள்னா மோசம், பாகிஸ்தான் தான் மோசங்கிற மனநிலை வரும். ஏன்னா அப்ப அந்த படத்துல ஒரு 3.5 மணி நேரமும் முஸ்லீம்கள் கொடூரமானவர்கள், முஸ்லீம்கள் தொழுதுகிட்டு இருக்கிறான், முஸ்லீம்கள் சலாம் அலைக்கும், முஸ்லீம் கொடி, முஸ்லீம் லீக்கு, முஸ்லீம் பார்ட்டி, பாகிஸ்தான் பார்ட்டி, இதெல்லாம் கேட்குறவங்க, ஓ இந்த முஸ்லீம்கள்னாலே மோசம் கொண்டு வைப்பாங்க, பாகிஸ்தானாலே மோசம், அப்போ இதுகிட்ட இருந்து நம்ம இந்தியாவை காப்பாற்றணும்னா மோடியால தான் முடியும், பாஜகவால தான் முடியும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை சொல்ற படம் தான் இது. படம் 3.5 மணி நேரமும் பார்த்தீங்கன்னா ஒரு படத்துக்கான சுவாரஸ்யம் இருக்கு, சண்டை காட்சியெல்லாம் பயங்கரமா எடுத்துருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி ரத்தம் தெரிக்குது, தேட்டர் அலறுது, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல படத்தை எடுத்துருக்காங்க.